வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குஹன். இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போனோம்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட். அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய கடவுள்னே சொல்லுவாங்க. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சனில் அவர் எப்போவுமே இருப்பார். இப்போது இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட காசை எப்படி சம்பாதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா தான் சம்பாதிச்சிருக்கார். ஸோ நீங்களும் காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரராகலாம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் திறமை, அதாவது கொஞ்சம் யோசிக்கிற திறமையும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காசு இருந்தால் போதும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்னால் நான் என்ன ஈஸியாக சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். குஹன் ஃபோன் கேசஸ்னு வைங்க. குஹன் ஃபோன் கேசஸ் ஒரு ஜிபிசின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். நான் வந்து என் கம்பெனி ஆரம்பித்து கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 வருஷம் கழித்து என்னோடய கம்பெனியோட சொத்து மதிப்பு வந்து 1 கோடி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நான் வந்து கம்பெனியை வந்து வேறு பிரான்ச்சு க்ரியேட் பண்ணுவேன், இல்லை டெவலப் பண்ணுவேன், கம்பெனியை டெவலப் பண்ணுவேன். ஓகேவா? ஆனால் என்கிட்ட காசு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுறேன். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கம்பெனியோட சொத்து மதிப்பு எவ்வளோ, 1 கோடியா? அந்த 1 கோடியிலேருந்து 100% ஷேர், 1 கோடி 100%. இப்போ வந்து அதை நான் 20% ஷேரை வந்து பப்ளிக் கொடுக்குறேன். ஸோ வந்து என்ன ஆகுது, 20%னா 20 லட்சமா? 20 லட்சத்தை நான் 20 லட்சத்தை ஒரு ஷேர் 10 ரூபாய்ங்கிற விகிதத்தில், ஒரு ஷேர் 10 ரூபாயா, ஒரு ஷேர் 10 ரூபாய்ங்கிற விகிதத்தில் 2 லட்சம் ஷேரை வந்து பப்ளிக் கொடுக்குறேன். ஸோ 2 லட்சம் ஷேர் வந்து 2 லட்சம் மக்கள் இல்லை வந்து நிறையா ஒட்டுக்கா வாங்கி மக்கள் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ எனக்கு 20 லட்சம் கிடச்சிது, மக்களுக்கும் அந்த ஷேரோட 10 ரூபா வேல்யூ இருக்க ஷேரும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறீங்க. இந்த மாதிரி தான் ஷேர் வாங்குவாங்க. ஓகேவா? ஷேர் வாங்கிட்டீங்க, அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்கன்னா, இப்போ என் கம்பெனி வந்து ஜிபிசி வந்து குஹன் ஃபோன் கேசஸ் வந்து சூப்பராக ஃபோன் கேஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன். ரெடி பண்ணி வந்து அப்படியே நிறையா ப்ராஃபிட்ஸாக வந்துட்டுருக்கு. அந்த ஷேரோட டிமாண்ட் வந்து அதிகமாகுமா? ஸோ வந்து அந்த 10 ரூபாய்ங்கிற ஷேர் வந்து 11 ரூபாயாகும், 11 ரூபாய்ங்கிற ஷேர் வந்து 12 ரூபாயாகும். ஸோ இதுவே வந்து என்னோட கம்பெனி ஹியூஜ் ட்ரெமெண்டஸாக வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த 10 ரூபாய்ங்கிற ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்? ஒரு ஷேருக்கு 100 ரூபா ப்ராஃபிட்னா 2 லட்சம் ஷேருக்கு எவ்வளோன்னு நினச்சி பார்த்தாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வருது. ஷேர் மார்க்கெட் இதே மாதிரி லாஸ். 10 ரூபாய்ங்கிறது வந்து என் கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். 10 ரூபாய்ங்கிறது 1 ரூபா ஆயிடுச்சு, 10 ரூபாய்ங்கிறது 2 ரூபா ஆயிடுச்சுன்னா எவ்வளோ லாஸ் வரும்? ஸோ இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும்னா, டிமேட் அக்கௌண்ட் வேணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் என்னென்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக காசு கேட்பாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு காசு கேட்பாங்க. இப்போ வந்து நான் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா, க்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது. க்ரோங்கிற ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். கேஒய்சி, நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா க்ரோ, அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஜீரோதா, அதுக்கப்புறம் வேறு என்ன மோட்டிலால் ஆஸ்வால், அந்த மாதிரி வந்து ஸ்டாக் புரோக்கர் கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்காக ஷேர் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ ஆனால் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட் பெஸ்ட்டாக, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட். என்னென்னா ஷேரை வந்து வாங்கி வைக்கிறது. நான் என் என்னுடைய ஷேரை வந்து மக்களுக்கு கொடுத்து, மக்கள் என்னுடைய ஷேர் மூலயமா ப்ராஃபிட் அடையதா ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் நிறைய லைனாக வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சியர்ஸ்.